வெல்கம் டு crochet to. இப்போ நம்ம பார்க்க போறது crochet. crochet அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, நம்மள நிறைய பேருக்கு இத பத்தி எந்த ஐடியாவுமே இல்ல. இது ஒரு சிம்பிளான thread and needle யூஸ் பண்ணி செய்யற மேஜிக்கல் கிராஃப்ட் தாங்க. இத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம crochet home சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன்ல ஆல் செட் பண்ணுங்க. அப்போதான் நம்ம சேனல்ல போற எல்லா அப்கமிங் வீடியோஸும் மிஸ் பண்ணாம உங்களால பார்க்க முடியும். முக்கியமா crochet பத்தி எந்த ஒரு நாலேஜுமே இல்லாதவங்க கூட ரொம்ப ஈஸியா கத்துக்கிற வகையில தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் இருக்க போகுது. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நமக்கு தேவையான நீடல்ஸை பத்தி பார்க்கலாங்க. இதுதான் crochetோட கம்ப்ளீட் ஹுக் செட். இதுல லெஃப்ட் சைடு ப்ளூ கலர் ஹேண்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 0.6 mm 1.75 mm வரைக்கும் இருக்குங்க. ரைட் சைடில் இருக்கிற நீடல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 mm 6 mm வரைக்கும் இருக்கு. 6 mm தான் லாஸ்ட் நீடில் சைஸ்ன்னு நினைச்சிங்கன்னா இல்லைங்க, 25 mm வரைக்கும் இருக்கு. இதுக்கு மேலே இருக்கிறதுனா ரொம்ப பிகினர் கற்றுக்கக்கூடிய விஷயம் தாங்க. இதில் 2 நீடில் செட் இருக்கு. அந்த நீடில் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு போடுற கேப்ஸ் இருக்கு, ரோ கவுண்டர், மெஷர்மெண்ட் டேப்பு, சிசரு, ப்ளஸ் வந்து இந்த யான் கிரிப்னர் மாதிரி எல்லாம் இருக்குங்க. நிட்டிங் யூஸ் பண்ணுற திங்ஸும் இதில் இருக்கு. இதெல்லாம் நம்ம எதுவும் பெருசாக யூஸ் பண்ணிக்க போகிறது இல்லை. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற நீடில் செட் இது தான். இதில் நான் செலக்ட் பண்ணுற நீடலோட சைஸ் பார்த்திங்கன்னா 3 mm. ஓகேவா? க்ரோஷேட்டோட டிப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது த்ரெட் என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம நார்மலான உல்லன் த்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் நான் யூஸ் பண்ண போகிற கலர் வந்து சாண்டில். ஓகே, இப்போ நம்ம க்ரோஷே எப்போ யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல அந்த த்ரெட்டை வந்து ரொம்ப லூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம த்ரெட் எப்படி ஹோல்ட் பண்ணணும்னு சொல்கிறேன், நல்லா பாருங்கள். லாஸ்ட்டு 2 ஃபிங்கரில் த்ரெட்டு டைட் பண்ணிவிட்டு இண்டெக்ஸ் ஃபிங்கரில் வந்துட்டு ஹூக் மாதிரி எக்ஸஸ் பண்ணிக்கோங்க. மற்ற 2 விரலில் வந்து எண்ட் ஆஃப் த த்ரெட்டை வந்துட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். அகைன் பண்ணுறேன், நல்லா பாருங்கள். இந்த மாதிரி த்ரெட்டை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போது நீடில் எடுத்துகிட்டு நீடிலோட டிப் வந்து இந்த மாதிரி நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி பிடிச்சிக்கோங்க. நான் திரும்ப த்ரெட் யூஸ் பண்ணுறதுலேருந்து சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இப்போ நீடில் நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி எடுத்துகிட்டு த்ரெட்டுக்கு க்ராஸாக வச்சு ஒரு முறை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப யான் வந்துட்டு நீடில் வழியாக அந்த ஹோலில் புல் அவுட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஒரு லூப் மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா? இதுதான் நாட். இப்போ நம்ம நாட் போட்டுட்டோம். ஒன்ஸ் அகைன் நான் நாட் போடுறேன், நல்லா கவனிங்க. த்ரெட்டை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. நீடில் க்ராஸாக வச்சு ஒரு ட்விஸ்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். திரும்ப யானை எடுத்து புல் அவுட் பண்ணிக்கணும் அந்த ஹோல் வழியாக. ஓகே, நம்ம நாட் போட்டுட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து செயின் ஸ்டிச். செயின் அப்படிங்கிறது வந்து அதுதான் வந்துட்டு க்ரோஷேக்கு இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பாருங்கள், நான் யான் வெளியே எடுக்கிறேன். ஒரு செயின் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப நீடலை க்ராஸாக வச்சு யான் எடுத்து அந்த ஹோல் வழியாக புல் அவுட் பண்ணுறேன். 2 செயின் முடிஞ்சது. அகைன் செயின் 3 முடிஞ்சது. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. உங்கள் செயினோட உங்களுக்கு விசிபிளாக இருக்கா? ஓகே, இந்த செயின் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஆரி ஒர்க்கில், எம்ப்ராய்டரி ஒர்க்கில் எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். பட் அங்கெல்லாம் வந்துட்டு செயின் ஸ்டிச் இருந்தால் மட்டுமே தான் நம்மளால் அடுத்த ஸ்டெப் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ஆனால் க்ரோஷே பொறுத்த வரைக்கும் செயின் ஸ்டிச் வந்து இருந்தால் மட்டும்தான் உங்களால் எந்த ஒரு ப்ராசஸையும் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் செயினை கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள், த்ரெட் ஹோல்ட் பண்ணியாச்சு. நூல் டைட் பண்ணிக்கிறேன். இப்போ திரும்ப நீடில் க்ராஸாக வச்சு யான் எடுத்து ஹோல் வழியாக புல் அவுட் பண்ணுறேன். ஓகே, செயின் 4 முடிஞ்சது. அடுத்து செயின் 5, செயின் 6, செயின் 7, செயின் 8, செயின் 9, 10, செயின் 11, செயின் 12, செயின் 13, 14,
15, 16, 17, 18. இந்த த்ரெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இண்டெக்ஸ் ஃபிங்கர் வழியாக வெளியே வந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இந்த இடம் ரொம்ப டைட் ஆகாமல் இந்த டிஸ்டன்ஸை வந்து கண்டினியூ மெயின்டைன் பண்ணிட்டே வந்தால் தான் நம்மளோட செயின் நடுவில் எந்த ஒரு ஹோல்ஸ் மாதிரியும் நமக்கு தெரியாமல் நீட்டாக வரும். இப்போ பாருங்கள், இந்த த்ரெட் வந்து நம்ம இப்படி பக்கத்தில் விட்டு எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த மாதிரி நாட் உட்பட எல்லாமே நமக்கு பிரிஞ்சு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இது ஒன்று தான் வந்து குரோஷியல் இருக்க ஒரு பெரிய ட்ராபேக். அது ப்ராப்ளம் உங்களுக்கு பெருசாக பண்ணாமல் இருக்கணும், இந்த ட்ராபேக் எப்படி ரெக்கவர் பண்ணணும்னு பார்க்குறதுக்கு நான் அகைன் ஒரு செயின் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஒரு ட்விஸ்ட் பண்ணி நாட் போட்டாச்சு. நாட்டோட லென்த் வந்து அந்த மார்க்கர் வரைக்கும் தான் இருக்கணும், அதுக்கு மேலே வராத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ செயின் 2, செயின் 3, செயின் 4, செயின் 5, செயின் 6, செயின் 7, செயின் 8, chain 9, chain 10, chain 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 and chain 20, 21. இப்போ பாருங்கள், லென்த்தியான த்ரெட் எடுத்துக்கிறேன் பார்த்தீங்களா? இந்த லென்த்தினஸ் விடும்போது நம்ம கைப்பட்டு கூட சீக்கிரமாக அது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ பாருங்கள், செயின் வந்துட்டு எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. இது பார்க்க ஒரு பிரைட் மாதிரி தெரியும். அதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயினை வந்து கிளியராக விசிபிளாக தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து சிங்கிள் க்ரோஷே. இது ஸ்டிச் நம்பர் 2. சிங்கிள் க்ரோஷே பார்க்குறதுக்கும் செயின் தான் பேஸ் அப்படிங்கிறதுனால நான் செயினில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த லென்த்தி த்ரெட் இழுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நீடில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க, இதுக்கப்புறம் இழுங்க. இதுவும் வந்து நம்ம ஸ்டிச் பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பார்த்துக்கிற விஷயந்தான். இப்போ நான் திரும்ப யான் பிடிச்சிட்டேன். சிங்கிள் க்ரோஷே பண்ணுறதுக்கு முதல்ல செயின் 1 ஸ்கிப் பண்ணிவிடுங்க. செயின் 2ஓட ஹோலில் இன்னொரு கொஞ்சம் பிரித்து பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும். அந்த ஹோல் உள்ளார வந்துட்டு நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி யான் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 2 லூப்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த 2 லூப்புக்கும் நடுவில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்னொரு முறை யான் எடுத்து வெளியே விட போகிறோம், புல் அவுட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், சிங்கிள் க்ரோஷே ஒரு ஸ்டிச் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அந்த சிங்கிள் ஸ்டிச் வந்து நமக்கு கிளியராக இருக்காதுங்கிறதுனால இப்போ நான் செகண்ட் ஸ்டிச்சும் போடுறேன். நல்லா பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஹோல்குள்ளே விட்டாச்சு, யான் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், சிங்கிள் க்ரோஷே வந்துச்சு. திரும்ப நெக்ஸ்ட்டு செயின்குள்ளே விடுறேன், யான் எடுத்துட்டோம். 2 லூப்ஸ் வந்துருச்சு, அதுக்குள்ளே யான் எடுத்து விடுறோம். ஓகே, இப்போ இதெல்லாம் ஃபர்தராக கண்டினியூ பண்ண போகிறேன். நல்லா கிளியராக பாருங்கள். லாஸ்ட்டு நாட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்மளோட செயின் வரைக்கும், செயின் 1 வரைக்குமே நம்ம வந்துட்டு இதே ஸ்டெப் அப்புறம் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, லாஸ்ட்டு செயின் விடுறேன் பாருங்கள். பிகினருக்கு வந்து இப்போது நான் எப்படி கொஞ்சம் லைட்டாக தடுமாறுறேன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்காக தான் நான் அந்த வீடியோ இந்த மாதிரி எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு நான் யான் விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், சிங்கிள் க்ரோஷே உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ இதனோட பேக் சைட் பாருங்கள், சிங்கிள் க்ரோஷே வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆஃப் டபுள் க்ரோஷே. ஆஃப் டபுள் க்ரோஷே பார்க்குறதுக்கும் பேஸ் செயின் அதை நான் ஆல்ரெடி போட்டுவிட்டேன். யான் பிடிச்சாச்சு. இப்போ நீடில் ஒரு யான் எடுத்து ஆஸ் யூஷுவல் பாருங்கள், நீடில் எடுத்துட்டேன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு சிங்கிள் செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் இன்சர்ட் பண்ணுங்கள். நீடில் யான் எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு முறை யான், இப்போ 3 லூப்ஸ் வந்துருச்சா. இப்போ யான் எடுத்து டபுள் க்ரோஷேக் பண்ண மாதிரி ட்ரிபிள் க்ரோஷேக், ஆஃப் டபுள் க்ரோஷேக்கும் இதே மாதிரி எடுத்துக்க வேண்டியது தான். செகண்ட் செயின் பாருங்கள், 3 லூப் வந்துருச்சு. 3 லூப்பும் சேர்ந்த மாதிரி வெளியே எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மாட்டுறது வந்து பிகினருக்கு ரொம்ப ஈஸியாக மாட்டிக்கும். ஸோ இது நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ண நமக்கு ஈஸியாக வரும். நான் ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். செயின் கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
நீடில் கிளியராக இருக்கு உங்களுக்கு செயின். ஓகே, இப்போது நீடில் யான் எடுத்தாச்சு. சிங்கிள் செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். யான் எடுத்துக்கோங்க. இப்போ 3 லூப்ஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். 1 2 3 3 லூப்புக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு யான் எடுத்து வெளியே புல் அவுட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் செகண்ட் ஸ்டிச் போடுறேன். யான் எடுத்து அடுத்த செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணி புல் அவுட் பண்ணிக்கோங்க. திரும்ப 3 லூப் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த 3 லூப்புக்குள்ளேயும் விட்டு அடுத்த யான் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப்பை கண்டினியூ பண்ணணும். இது தாங்க ஆஃப் டபுள் க்ரோஸே. இதுவும் ரொம்ப டைட்டனாக வரும். சிங்கிள் க்ரோஸே விட இது கொஞ்சம் டைட்டனாக வரும். நம்ம வந்து எண்ட் ஆஃப் தி பர்ஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். பர்ஸோட எண்ட்க்கு கார்னர் ஃபிட் பண்ணுறோம்லே அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம இது நிறைய இடத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நான் இப்போ கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன். பாருங்கள், இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே நீங்கள் டெய்லி வீட்டில் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக பழக்கம் வரும். ஃபர்தராக நம்ம பார்க்க போகிற அடுத்த வீடியோஸ்க்கு எல்லாமே இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் ஆஃப் டபுள் க்ரோஸே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னோடய ஸ்டிச்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இதனோட பேக் சைடு வந்துட்டு இப்படி இருக்கும். மோஸ்ட்லி ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது. இருந்தாலும் ஃப்ரண்ட்டோட பேக் ரொம்ப நெருக்கமாக இருக்க மாதிரி தெரியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டபுள் க்ரோஸே. இதுக்கும் பேஸான செயினை நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். ஓகே, இப்போ வாங்க டபுள் க்ரோஸே பார்க்கலாம். ஆஃப் டபுள் க்ரோஸேக்கு எடுத்த மாதிரி ஃபர்ஸ்ட் யான் எடுத்துக்கணும். ஒரு செயினை ஸ்கிப் பண்ணி செகண்ட் செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணி யான் எடுத்துக்கோங்க. அகைன் இதுலேயும் வந்துட்டு 3 லூப்ஸ் தான் வரும். இப்போ யான் எடுத்து ஃபஸ்ட்டு 2 லூப்புக்குள்ளே மட்டும் விட்டு வெளியே எடுத்துக்கணும். அப்படி எடுத்து பார்க்கும்போது நமக்கு அகைன் 2 லூப் ஃபார்ம் ஆகும். அதுக்குள்ளே இன்னொரு முறை யான் எடுத்து விடணும். இதுதான் டபுள் க்ரோஸே. ஒன்ஸ் அகைன் பாருங்கள், யான் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு செயினில் புல் அவுட் பண்ணிட்டேன். 3 லூப் ஃபார்ம் ஆகிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு 2 லூப்புக்குள்ளே மட்டும் அந்த யானை புல் அவுட் பண்ணுங்கள். அகைன் 2 லூப் ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்குள்ளே அதே ப்ராசஸை கண்டினியூ பண்ணுங்கள். இது தாங்க டபுள் க்ரோஸே. மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போகிறது வந்து டபுள் க்ரோஸே தான். ஏன்னா டபுள் க்ரோஸே வந்து பார்க்கவும் அழகாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப சீக்கிரமாகவும் நம்மளால் ஒரு ப்ராசஸை செஞ்சு முடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வீடியோவில் இந்த டபுள் க்ரோஸேவாக தான் கிளியராக பார்க்க போகிறோம். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை இம்ப்ரூவ் பண்ணி போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், லாஸ்ட்டு செயினில் விட்டு எடுத்தாச்சு. 3 லூப் ஃபார்ம் இருக்கா. ஃபஸ்ட்டு 2 லூப்புக்குள்ளே விட்டு எடுத்து அகைன் 2 லூப்பில் விட்டு எடுத்துட்டா முடிஞ்சது. ஓகே, இப்போ இதை பாருங்கள், ஆஃப் டபுள் க்ரோஸேயோட இது இன்னும் கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கும். நடுவில் கேப்ஸ் எல்லாம் கிளியராக தெரியுது பாருங்கள், அதனோட பேக் சைட். ஓகே, இப்போ நம்ம 4 க்ரோஸே ஸ்டிச்சஸையும் பார்த்துட்டோம். இதை நீங்கள் ரெகுலராக வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இதை பேஸ் பண்ணி ஒரு பேட்டர்ன் பண்ணலாம்.